வெல்கம் டு மை சேனல். நிறைய டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் கெரியர் வெப்சைட்னா என்ன மேம், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ கூகுளில் போயிட்டு நீங்கள் டிஎன் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வரும் பாருங்கள். ஸோ இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வருது பாருங்கள், விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இந்த முகப்பு பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், போட்டித் தேர்வுகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் பை கேட்டகரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கானது, குரூப் 2க்கானது, 2A, குரூப் 4 விஏஓ, ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்ஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம குரூப் 1க்கு கொடுத்துருக்க போது பார்த்தீங்கன்னா மாஸ்டரிங் மெயின்ஸ்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படி இல்லை தமிழில் வேணும்னா தமிழ்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கானது, குரூப் 4 ஃபஸ்ட்டு நம்ம குரூப் 4க்கானது பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு வேதியியலுக்கான எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கானமி, அதாவது பாலிட்டி, ஸோ பாலிட்டிக்கான உங்களுக்கு நோட்ஸு, பொது தமிழுக்கான பாடக்குறிப்புகள் எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் இதில் போயிட்டு நான் பார்க்குறேன் ஆனால் வந்து வெப்சைட் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. இது நான் லாகின் பண்ணாமலே எனக்கு வருது. ஸோ உங்களுக்கு லாகின் பண்ணாமலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு மெயினாக கேட்பாங்க. அப்புறம் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இங்கே பாருங்கள், உங்களுக்கு வினாத்தாள்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ பாடத்திட்டங்கள் சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும் இதில் போயிட்டு எக்ஸாம் வைஸ் சிலபஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 4க்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சிலபஸ் வேணுமா இல்லை அதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வேணுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது எது வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், வினாத்தாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா குரூப் 1க்கான வினாத்தாள்கள், இப்போ குரூப் 1 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2011க்கான 2011 அப்படின்னா அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வேணுமா இல்லை வந்து ஜென்ரல் நாலேஜ் வேணுமா, ஸோ இது வந்து எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வினாத்தாள்களை பொறுத்த வரைக்கும் குரூப் 1ல் என்னென்ன இயருக்கு நடந்துச்சோ அந்தந்த இயருக்கானது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது 2025 வரைக்கும் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் இது தெரியாமல் போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்பில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதுலையுமே நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட்டாக சர்ச் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கானதை சர்ச் பண்ணுவீங்க. ஸோ குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2011லேருந்து 2025 வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 2025 கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2024ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிக்கானது, டிஎன்யூஎஸ்ஆர்பியோட இது பிசிக்கு என்னென்ன வந்து நடந்திருக்கோ அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ 2019 கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துடும். அதே மாதிரி குரூப் 2க்கானது என்னென்ன கொஷின் பேப்பர் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியது பாட நூல்கள், மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி மார்க் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா பாட நூல்கள், புத்தகங்கள் வந்து நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் வந்து நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்சிஆர்டி கண்டென்ட்டும் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கும் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேள்விகள். ஸோ உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து இதை கேட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உள்நுழைக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அப்படி இல்லை நீங்கள் புதுசாக நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கேண்டிடேட்னு கொடுத்து நீங்கள் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அடுத்ததா அவ்வளோதான். இந்த டிஎன் கெரியர் வெப்சைட் இதுதான். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல். முந்தைய வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிங்க. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதற்கான வீடியோஸ் எல்லாமே வந்து வரும். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.